அஞ்சலி. ஹே ஹாய். எப்போ வந்த? உன் பேக் எங்க? நான் அப்போதையே வந்துட்டேன் எக்ஸாமில், அதான் இன்றைக்கி சீக்கிரமாக வந்து பேக்கை மேலே வச்சுட்டு வந்துட்டேன். அஞ்சலி, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், நீ அங்கே போ. ஏய் இங்க வா. என்ன கிளாஸ் நீ? பிகாம். என்ன சீனியரை கண்டுக்காம போற? ஏய் இது நம்ம டிபார்ட்மெண்ட் ஜூனியர்ல. உன் பேர் என்ன? அஞ்சலி. அஞ்சலியா கவிதா? உனக்கு எந்த ஊரு? அதெல்லாம் உன் பேர் என்னம்மா? அஞ்சலியா கோபியா? ஆளை பார்த்தா மூஞ்சலி மாதிரி இருக்கு. உன் பேர் அஞ்சலியா? வா வா. என்ன பேசிட்டு இருக்கும் போதே ஓடுற? என்னக்கா? அக்காவா? அப்ப நான் ஆண்டினா கூப்பிட முடியும்? பல்ல உடைச்சிடும் பாத்துக்க. சரி இருக்கட்டும், ஒரு பாட்டை பாடிட்டு போ. எனக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாது. அப்ப டான்ஸ் ஏதாவது ஆடிட்டு போ. இல்லை எங்களால் தெரியாது. என்ன பாட்டு வேணும்னு சொல்லி நான் வேணா போடுவேன். ஆடலாம் தெரியாது. நீ ஆடிதான் ஆகணும். நான் சீனியர், நீ ஜூனியர். ஏய் அஞ்சலி, இந்த கொஸ்டினை படிச்சுக்கோ, இது சார் சொன்ன இம்பார்ட்டன்ட். என்ன யோசித்துட்டு இருக்கா அந்த பிள்ளை? அஞ்சலி, அஞ்சலி. என்ன யாழினி? அஞ்சலி, நான் சார் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன யோசித்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. என்ன அஞ்சலி, பரவாயில்ல, எதுனாலும் என்கிட்ட சொல்லு. வீட்டில் எதுவும் பிரச்சனையா? என்னாச்சு? என் மனசே சரி, இந்த காலேஜுக்கு வர்றதுக்கு எனக்கு பிடிக்கல. எங்கெல்லாம் பிடிக்கலையா? எதுவாக சொல்லு, நான் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் சொல்லு, வீட்டில் எதுவும் பிரச்சனையா? நம்ம காலேஜில் சீனியர் இருக்காங்க பாரு, நம்ம சீனியர் அவங்களால தான் அவங்க தேவையெல்லாம் பேசுகிறாங்க, நேமை வச்செல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. இதெல்லாம் என்ன பழக்கம்? எனக்கு இதான் பிடிக்கல. யார் என்ன சொன்னா உங்ககிட்ட? நம்ம டிபார்ட்மெண்ட் சீனியர் தான். எனக்கு யாரும் தெரியல, பேர் தெரியல. சரி பரவாயில்ல. இப்போ சார் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் அதெல்லாம் படி. எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து பார்த்துக்கலாம். அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி. என்ன யாழினி? எக்ஸாம் எப்படி எழுதுனேன்னு கேட்டேன். வா உட்காந்து பேசுவோம். வா இங்கே உட்காருவோம். எக்ஸாம் எப்படி எழுதியிருக்க? என்னமோ எழுதியிருக்கேன், பார்ப்போம். எதுக்கு இப்படி பண்ணுற? எல்லாம் நான் சொன்ன கொஸ்டின் தானே வந்திருக்கு. எதுக்கு படிக்கல? அதை ஏன் நினச்சிக்கிட்டு இருக்க? எக்ஸாம் எழுதும்போது சீனியர் பேசினா ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவங்க இருந்தாலும் அப்படி பேசியிருக்க கூடாது. விடு அஞ்சலிங்களாம் ஒரு ஆளா? அதை ஏன் நினச்சிக்கிட்டு இருக்க? நான்லாம் அவங்கள கண்டுக்கவே மாட்டேன். உன்னோட கேரக்டருக்கு நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட, என்னோட கேரக்டருக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியலை. இதனால அவங்க அப்படி பேசியிருக்க கூடாது. எனக்கு அதுவும் ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கு. நீ வந்து அதை ஏற்றுக்கிட்ட, என்னால் வந்து அதை ஏற்றுக்க முடியல. சரி அஞ்சலி, எதுவும் நினைக்காத. வா நம்ம கேண்டீனில் போய் ஏதாவது சாப்பிடலாம். ஐயோ யாழினி. என்ன அஞ்சலி? ஐயோ 7:30 எய்த்தாப்புல வருது. சரி வா, இவங்களாம் ஒரு ஆளா?
வா பார்த்துக்கலாம் வா. சோயா அங்கே வாரு 5 வாரம் வாரு. 5 விடு, பக்கத்தில் பாரு சொட்டைய பாரு, கிளார் அடிக்கு சொட்டைய பாருங்கள. வா அஞ்சலி வா, போய் என்னன்னு கேட்போம். வேண்டாம் யாழினி வேண்டாம். என்ன சீனியர், எப்போ பார்த்தாலும் எங்களையே கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தான் வேணும்? பாத்தியா கவிதா, ஜூனியர்ஸ் எல்லாம் சீனியர்கிட்ட சண்டைக்கு வராங்க. என்னன்னு கவனி கவிதா அவங்கள. என்ன சீனியர்ன்ற மறந்துட்டியான 2 வருஷம் இங்கே தான் படிக்கணும். யாழினி இவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க, வா போகலாம். பாத்தியா சொட்டையெல்லாம் சண்டைக்கு வருது. விடு கோபி, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு ஒரு நாள் அவளை வச்சு செஞ்சு விட்டுருவோம் அஞ்சலி மாதிரி. வாங்கம்மா, அந்த அஞ்சலி அங்கே உட்காந்துருக்கவர், அவட்ட போய் ஏதாவது வம்பு இழுத்துட்டு வருவோம் வாங்க. சீனியர், நான் டீச்சர்கிட்ட போய் சொல்லி கொடுத்துருவேன். டீச்சரா? பட்டிக்காடா நீ? பட்டிக்காடு மணி பேசுகிற? போய் யார்ட்டனாலும் சொல்லு. விடு கோபி, விட்டா அழுதுற போறா, குடு. அப்புறம் 5 ரூபா ஐஸு. நம்ம அவங்களுக்கு என்ன அடிமையா? அவங்க பேசுகிறத பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம தான் அவங்க பயப்படக்கூடாது. ஆனால் தேவையில்லாமல் அவங்களுக்கு பயந்துட்டு படிப்பெல்லாம் விட்டுட்டு அதை நினச்சிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் தப்பு. நான் தான் என்னை மாற்றிக்கணும். அவங்க மாற மாட்டாங்க கண்டிப்பாக. இந்த மாதிரி ஆளுங்களாம் எப்பவுமே மாற போகிறது இல்லை, திரும்ப போகிறது இல்லை. வெளியே வந்து நம்ம ஒழுங்காக படிக்கணும். நானும் பயப்பட போகிறது இல்லை. அவங்க பண்ணுறதை பண்ண தான் செய்வாங்க. நான் அதையும் தாண்டி நான் என் வேலையை மட்டும் பார்க்க போகிறேன். அவங்க எதாவது வந்து பேசினாங்கன்னா அவங்க திருப்பி வந்துட்டு நான் வந்து விலகி போக போகிறேன். என்னை மாதிரி எல்லோரும் பயந்துகிட்டே இருக்காதீங்க. ஏன்னா மிஞ்சி போனவங்க என்னோட 2 வயசுல மூத்தவங்க இருப்பாங்க. அதுக்கு நான் அவங்க அடிமைலாம் கிடையாது. அவங்க அடுப்புந்து போகணுங்கிற அவசியமும் கிடையாது. இனிமேல் நான் இதெல்லாம் தாண்டி நான் படிப்பேன். இவங்களை பார்த்து பயப்பட மாட்டேன். எல்லோரும் என்னைய மாதிரியே இருக்காதீங்க. யாராவது ரேக்கிங் பண்ணாங்கன்னா அவங்கள பார்த்து பயப்படாதீங்க. இருந்தால் அவங்கள எழுத்து கேளுங்க. என்ன தேங்க்யூ.